ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் எழுதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேமிக்கலாமா? வாங்க ஈஸியாக சேமிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எப்படி 10,000 ரூபாய் சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் சேலஞ்ச் தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10,000 ரூபாய் சேமிக்க முடியுமா சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக சேமிக்கலாங்க. இது ஒரு பெரிய தொகையாக தான் தெரியும். ஆனால் நம்ம சரியாக பிளான் போட்டால் ஈஸியாக கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியுங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 30,000 சேலரி வாங்குறவங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேமிக்கலாம். பட் 30,000 சேலரி விட கொஞ்சம் கம்மியாக வாங்குறவங்க, ஒரு 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் இந்த மாதிரி மாத சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் 10,000 ரூபாய் சேமிக்கிறதுன்னு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் ஈஸியாக எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, இந்த 10,000 ரூபாய் எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். ஏன்னா இப்போ தீபாவளி வருது, போனஸ் வரும், அது இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு நீங்களும் ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்களா இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு 10,000 ரூபாய் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எப்படி 10,000 ரூபாய் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு மந்த்லி சேலஞ்ச் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்கள் கையில் இந்த மாதம் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதத்துக்கு நாம் வந்துட்டு 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோமா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ வீட்டு வாடகைலாம் முடிஞ்ச வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வீடோட ரெண்ட் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 4,800 ரூபாய் வீட்டு வாடகை இருக்குன்னா நான் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு வாடகை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டு வாடகையிலையும் வந்துட்டு உங்களால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் சின்ன வீடை பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸு வீட்டு வாடகையிலையும் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் பில், மொபைல் பில், க்ராசரிஸ், எஜுகேஷன்ஸ் இதில் எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத செலவாக இருந்தாலும் பட் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 500 1000 உங்களால் இதுலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைச்சா மட்டுமே நம்மளால் சேவிங்ஸை கண்டிப்பாக பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ணவும் முடியும். ஸோ தேவையில்லாத செலவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் சொல்கிறேன். டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ். ஸோ இந்த 3 சேவிங்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எந்த சேவிங்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெய்லி சேவிங்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டோம். ஒரு நாளைக்கு நம்ம 334 ரூபான்னு எடுத்து வச்சா ஒரு மாதத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? ஸோ என்னால் டெய்லியெல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீக்லி சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி சேவிங்ஸ்னால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2,500 ரூபாய் எடுத்து வைக்கிறோங்க. ஸோ நீங்கள் 2,500 ரூபாய் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஈஸியாக 10,000 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி சேவிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ என்னமோ ஒரு டவுட்டாக தான் இருக்கும். பட் வீக்லி சேவிங்ஸ்னு பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு தொகை இதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடியும். ஸோ இதை விட ஒரு எஃபெக்டிவான சேவிங்ஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. தேர்ட் அதுதான் மந்த்லி சேவிங்ஸ். ஸோ மந்த்லி சேவிங்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான சேவிங்ஸுங்க. ஏன்னா சேலரி வந்த உடனே சேமிப்புக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய 10,000 ரூபாவை நீங்கள் ஈஸியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் உங்களுடைய பட்ஜெட் போட்டு அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணி உங்களுடைய வருமானம் வந்து 30,000 ரூபான்னு சொல்லி வச்சுக்கலாங்க. ஸோ 30,000 ரூபாய் வந்ததுனே ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க அந்த 20,000 ரூபாயில் மட்டுமே உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சிவ் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஸோ என்னை கேட்குற வரைக்கும் உங்களுடைய செலவுக்கு முன்னாடியே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிடலாம். ஏன்னாம்மா நீ வந்துட்டு எவ்வளோ பணம் எடுத்து வச்சா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையேன்னு கேட்பீங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸும் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டாவே முதல்ல செலவை குறைக்கணுங்க. செலவை குறைச்சாதான் சேமிப்புக்கு அதுவே முதற்படியாக இருக்கும். ஸோ இத்தனை நாள் எப்படி இருந்தோம் தெரியல, பட் இனிமேல் வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த மந்த்தை இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வீக்கெண்டெல்லாம் அவுட்டிங் போகிறத குறைச்சிக்கணுங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாப்பாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் வெளியே கூட்டிகிட்டு போங்கப்பான்னு கேட்பாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், போன வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் அவுட்டிங்கே போகலைங்க. அந்த வாரம் ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருந்தோம். ஒரு 4-5 மணிக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே பாப்பாவங்களாம் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவோம். குழந்தை வந்துட்டு இப்போ தான் சைக்கிள் ஓட்ட பழகிட்டு இருக்கா பெரிய பாப்பா. ஸோ அவளுக்கு சைக்கிள் சொல்லி தந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் அதுலேயே எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் அது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கிட்ட வந்துட்டு அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நேற்று தூங்க வச்சுடுவேன். இந்த மாதிரி தாங்க போன மாதம் ஃபுல்லாகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அவுட்டிங் போகிற செலவு ஃபுல்லாகவே குறைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அவுட்டிங் போனால் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்க வெளியே கூட்டிகிட்டு போனால் வெளியே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி செலவாகிடுவோங்க. அதே மாதிரி நீங்களும் தேவையில்லாத
பொருட்கள் வாங்குவது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இப்போல்லாம் வந்துட்டு இந்த ஆடி ஆஃபர் அப்புறம் இந்த தீபாவளி டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை ரூபாய்க்கு நீங்கள் சேரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100 ரூபாய் மதிப்புள்ள பக்கெட் ஃப்ரீ, 200 ரூபாய் மதிப்புள்ள பக்கெட் ஃப்ரீ, 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேரீ எடுத்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே பக்கெட் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போடுவாங்க. நாம்ளாம் என்ன பண்ணுவோம், சாரிக்கு பதிலாக அந்த பக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியே சாரீ வாங்க போவோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் நம்ம குறைச்சிக்கணும். சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக செலவாக குறைச்சி சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வெளியெல்லாம் போய் சாப்பிட்றீங்க, இப்போ வீக்லி ஒன்ஸ் வெளியே போகும்போது எப்படினாலும் ஒரு 500 ரூபாய் கிட்ட ஆகிடுங்க. வாரத்துக்கே வந்துட்டு 500 ரூபாய், மாதத்துக்கு அது மூலிமா 2000 ரூபாய் நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருக்கீங்க, வெளியே வந்துட்டு டெய்லி வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நான் 10 ரூபா போட்டிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா மாதத்துக்கு கணக்கு பாருங்கள், 300 ரூபாய் ஆகுதுங்களா? நம்ம போய் டீ காஃபி மட்டுமா குடிச்சிட்டு வருவோம், பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸும் சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ அதுக்கெல்லாம் நான் கணக்கு போடல, நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு எப்படினாலும் ஒரு 500 ரூபாய் கிட்ட இதுக்குவே நமக்கு காசு செலவாயிடுங்களா? எனக்குலாம் கரண்ட் பில்லு வந்துட்டு ஒரு மாதத்துக்கே 2 மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் எடுக்க வருவாங்களா? ஸோ எனக்கு 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும். ஓடிடி இப்போ வந்துட்டு நம்ம டிவி நம்ம வீட்டில் இருக்கோம், கேபிளுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுவோம், அப்புறமேட்டு ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணும்போது ஓடிடிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்குவோம். தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சுருப்போம், தேவையில்லாமல் பணத்தை வீண் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம ஈஸியாக வந்துட்டு குறைக்கிறது மூலிமா நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால், நீங்கள் ரெண்ட் வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஓன் ஹவுஸில் இருக்கீங்க, இல்லை இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி எதாக இருந்தாலும் ஒரு 8,000 ரூபாய் வந்துட்டு வீட்டு வாடகை இல்லைனா இஎம்ஐக்கு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ மளிகைன்னு சொல்லும்போது ஒரு 7,000 ரூபாங்க. க்ராசரிஸ் அதில் வந்துட்டு அரிசி, கேஸ் எல்லாத்துக்குமே ஒரு 7,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு நான் கணக்கு போட்டிருக்கேன். இப்போ பெட்ரோலுக்கு ஒரு 3,000 ரூபாங்களா? நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவுட்டிங் போகிறதுக்கு இந்த மாதிரி எதுக்கும் நீங்கள் பெட்ரோலுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. ரீசார்ஜுக்கு ஒரு 1,500 ரூபாய் சொல்லிட்டு செலவு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்லை வெளியே போய் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2,500 ரூபாய். அது இல்லாமல் அதை இருக்குது. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு விசேஷம் வருது, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், இல்லை எதுக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், மொய் வைக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட செலவுக்காக ஒரு 3,000 ரூபாய் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 30,000 ரூபாய் சம்பளத்திலேயே வந்து மொத்த செலவே வந்துட்டு 25,000 ரூபாய் ஆயிருக்குங்களா? இப்போ மீதி தொகை நம்மளுக்கு 5,000 ரூபாய் இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம 5,000 ரூபாய் வந்துட்டு நம்ம வருமானத்தில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோமா? ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ்லேருந்து இன்னமும் ஒரு 5,000 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணால் மட்டுமே ஒரு மாதத்துக்கு நம்மளால் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மளிகைக்கு 7,000 ரூபான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முன்னாடி காமிச்சேன். அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500, 1000 அந்த மாதிரி கம்மி பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பல்காக வந்துட்டு வாங்கி வைக்கும்போது, கிராசரிஸ் வாங்கும்போது ஈஸியாக வந்துட்டு உங்கள் மளிகை செலவை நீங்கள் குறைச்சிக்கலாங்க. ஒரு 1,500 ரூபாய் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறதுலாம் வந்துட்டு செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பெட்ரோல் வந்துட்டு நான் 3,000 ரூபாய் முன்னாடி சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1,000 ரூபாய் வந்து பெட்ரோல் செலவை குறைக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் நீங்கள் போகிறதா இருந்தால் பைக் எடுக்காமல் நடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் நல்லதாக இருக்கும், சுகரும் வராது, நம்ம பணத்தை சேவிங்ஸும் பண்ணலாம். இப்போ ரீசார்ஜ் வந்து நான் 1,500 ரூபாய் போட்டிருக்கீங்க. இப்போ எப்படின்னாலும் ஒரு வீட்டில் 2 மொபைல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500 ரூபாய் வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ்லாம் கம்மி பண்ண பாருங்கள். இப்போ 2 ஃபோன் இருக்குன்னா ஒரு ஃபோனுக்கு மட்டும் வந்து நெட் பேக் இருக்க மாதிரி போட்டுக்கலாம், இன்னொரு ஃபோனுக்கு வந்துட்டு நெட் பேக் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு ரீசார்ஜில் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் கிட்ட நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 2,500 ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதர்ஸ், ஏன்னா வந்துட்டு அது அதர்ஸில் வந்துட்டு நான் 3,000 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம், அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கல்யாணமும் வராது, மொய் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இது டோட்டலாக ஒரு 5,000 ரூபாய் இதில் சேவிங்ஸ் ஆகுதுங்களா? ஸோ நம்ம முன்னாடி வந்து சேவிங்ஸ் பண்ணது நம்மளுடைய வருமானத்தில் இருந்து ஒரு 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த எக்ஸ்பென்சிவ்லேருந்து ஒரு 5,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்களா? ஒரு மாதத்துக்கு ஈஸியாக நம்மளாலையும் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பட்ஜெட் போட்டு நம்மளுடைய செலவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக செலவெல்லாம் குறைச்சி ஒரு மாதத்துக்கு ஈஸியாக வந்துட்டு 10,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.